வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் அபிசன் ஜீவிந்த் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக், பக்ஸு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபீல் குட் படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்ததில் ஒரு குட் நைட், குடும்பஸ்தன் இந்த மாதிரி பட வரிசையில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒரு ஃபீல் குட் மூவியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அயோத்தி அந்த படத்தையும் நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலங்கையில் இப்போ இந்த போரில் அந்த அதிபருக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடந்ததுக்கப்புறம் அங்கே அதிபர் பதவி விலகிட்டாங்க, இராணுவ ஆட்சி நடந்தது. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதிக விலைவாசி பயங்கரமாக அங்கே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடிப்படை வாழ்வுக்கு தேவையான எல்லா பொருளுமே பல மடங்கு விலை இருந்ததுனால அங்கே வாழ முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் கப்பல் ஏறி அகதிகளாக இங்கே வராங்க. அந்த மாதிரி இந்தியா வந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வராங்க இல்லையா, அவங்கள மேக்ஸிமம் அகதிகள் அப்படிங்கிற வார்த்தையில் தான் யூஸ் பண்ண அழைப்பாங்க நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி அவங்க தப்பிச்சு மெரினா கடற்கரையில் இறங்குவாங்க. இறங்கும்போது அந்த ரமேஷ் திலக் அவங்க ஒரு டீம் அங்கே போலீஸு காவலில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி பொழப்பு தேடி இங்கே வந்திருக்கோம், அங்கே விலைவாசி ஏறினதுனால அங்கே எங்களால் சர்வை பண்ண முடியாது, அதனால் இங்கே வந்தால் பொழைச்சிக்கலான்ட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது மற்ற போலீஸ்லாம் இவங்களை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரமேஷ் திலக் இருக்கார் இல்லையா, அவர் ஓகே அப்படிங்கிற மாதிரி இறக்கப்பட்டு அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு இடத்துக்கு செட்டில் ஆகுறாங்க. ஸோ அது ஒரு காலனி ஏரியா. அங்கே எம்எஸ் பாஸ்கர், பக்ஸ் இவங்கெல்லாம் அந்த ஃபேமிலியெலாம் இருக்காங்க. அந்த ஏரியாவில் யாரும் யாரோடையும் பேசாமல் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ சசிகுமார் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, பெரிய பையன், ஒரு சின்ன பையன். அதில் இந்த சின்ன பையனை நடிச்சது கமலேஷ்ன்னு சொல்லிட்டு பேர். என்ன ஒரு சுட்டித்தனமான ஒரு ஆக்டிங்கு, நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு யோகி பாபுவுக்கு ஈக்குவலான ஒரு காமெடியன் அப்படின்னா அந்த பையனை நம்ம சொல்லலாம். காமெடி அந்த ஆக்டிங்லேயே அந்த காமெடி வச்சுருக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அந்த குட்டி பையனோட பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் இந்த ஃபேமிலி இந்த ஏரியாவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் சசிகுமார் வேலை தேடி போகிறாங்க எம்எஸ் பாஸ்கர் வீட்டில். அவர் 1 வாரம் தான் வேலை அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் அந்த வேலை அவர் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா, அப்புறம் சசிகுமார் ஃபேமிலி இங்கே எப்படி சர்வைவ் ஆகுறாங்க. இதுக்கிடையில் ஒரு போலீஸ் அதிகாரி அதான் ராமேஸ்வரம் ஒரு ஏரியாவில் பாம் பிளாஸ்ட் ஆகிடுது. அந்த பாம் பிளாஸ்ட் நடத்தினவங்க ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தேடிட்டுருக்காங்க. யாரையாவது பிடிச்சி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது இவங்க ஃபேமிலி தான் ரீசெண்டாக வந்திருப்பாங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த விசாரணை நடத்துகிற ஒரு கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசாரணை கைதி அடித்து வேற கொன்றுவார் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அதனால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும், இதிலேருந்து தப்பிக்கணும், இந்த பையனோட டெத்துலேருந்து தப்பிக்கணும்னா இவங்கள பிடிச்சி கொடுத்தா தான் நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கண்டத்துலேருந்து சசிகுமார் ஃபேமிலி எப்படி தப்பிச்சாங்க, அந்த ஏரியாவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் எப்படி அவங்க சர்வைவல் ஆனாங்க, கடைசியாக அவங்க எப்படி அந்த ஏரியா மக்களால் அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. யோகி பாபு அவர் சிம்ரனுக்கு அண்ணனாக நடிச்சிருக்காங்க. அவர் என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு டைரெக்டாக கேட்குற ஒரு காமெடி சீன் ரொம்ப ரசிக்கும்படியாக அமைஞ்சது. இலங்கையிலேருந்து இங்கே வராங்க சர்வைவலுக்கு அப்படின்னா அவங்க என்னென்ன கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி எந்த மாதிரியான ஆபத்துக்களை அவங்க கடந்து வராங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த படம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அவங்கள எப்படி ஃபர்தராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த படத்து மூலமாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவ்வளோ ஒரு சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. யாரையுமே எதுவுமே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாருமே சூப்பராக டெலிவரி பண்ணதுனால இந்த படத்தை நம்ம ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. நம்ம படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃபீல் குட் மூவியை
அந்த ஃபீல் குட் தான் வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கிளைமேக்ஸில் வர ரமேஷ் திலக் வந்து உன்னை யார் அகதின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி கிளைமேக்ஸ் காட்சி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாண்ட் ரோல்டன் மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. அதில் வர பாடல்களும் வந்து கதையோடு பயணிக்கிறதுனால ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த பெரிய பையன் இருப்பாங்க, அதேமாதிரி பக்ஸ் வீட்டில் வந்து ஒரு பெரிய பொண்ணு இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில் நடக்கிற அந்த ஒரு மேலோட்டமான அந்த ஒரு காதல் கதையை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டீசெண்டாக எப்படி லவ் சூஸ் பண்ணணும், வாழ்க்கை துணை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அவங்களோட காதல் காட்சிகள் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக நேரேட் பண்ணியிருந்தது. ரொம்பவுமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த படம் அகதிகள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது. இங்கே யாருமே அகதிகள் கிடையாது. சர்வைவல் அப்படிங்கிறது தான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாருமே வந்து நல்லவங்க தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த படம் நல்லபடியாக பதிவு பண்ணியிருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து ஃபேமிலியாக போய் தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த மணிக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும் இந்த படம். நீங்கள் வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸை. மீண்டும் இதேமாரி ஒரு அருமையான திரைவிமர்சனத்தில் சந்திக்கலாம்.